ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு லவ் ஆஃப் ட்ராவல். ஸோ இன்னைக்கு தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் தென்காசிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டரில் கண்ணப்புலிமேட்டு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது, பப்ளிக் பார்க் ஒன்று இருக்குது. எனக்கு இந்த வீடியோ எனக்கு எப்போதுமே பிடிக்கணும். போகும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன். இது வள்ளத்துலேருந்து ரூட் இருக்குது, செங்கோட்டிலேருந்து 2 வழி இருக்குது. நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை தான். வல்லம் ரூட் வந்து கொஞ்சம் ரோடு டேமேஜாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல 2 ரோடு புரியும். இது வந்து ரைட்டு தான் குண்டாறு டேம் போகக்கூடியது, கண்ணப்புலிமேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட்டில் போனால் 5 ஃபால்ஸு, பட் அங்கே போக முடியாது, பாதியோட கட்டாயிரும். இங்கே ஒரு சர்ச்சு வேறு இருக்கும், சர்ச் இல்லை சாரி பள்ளிவாசல், அதோட ரூட்டு எண்டாயிரும். ஸோ இதான் ரைட்டில் போகலாம். ஸோ இந்த இடம் எனக்கு எப்போதுமே பிடிச்ச ஒரு பிளேஸு. இந்த இடத்துல ட்ரோன் ஷாட் எடுக்கணும்னு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருக்கேன். இன்னொரு ட்ரோன் நெக்ஸ்ட் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதில் ட்ரோன் ஷாட் எடுப்போம். சுற்றி அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த இடம் மட்டும் எனக்கு. நான் எப்போ போனாலும் சரி இந்த இடத்துல இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவேன், ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு தான் போவேன். ஸோ அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரான ஒரு பிளேஸ் இது. இந்த இடத்துல ட்ரோன் ஷாட் வேறு லெவலில் இருக்கும். சரிங்க, கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட்டு தீபாவளிக்குள்ளே நம்ம ட்ரோன் வாங்குகிறோம், வாங்கிட்டு நிறைய வீடியோ போடுறோம். ஸோ குள்ளார டேம் தாண்டோன்னே இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங். கொஞ்சம் தூரம் ஒரு ட்ரெக்கிங், ஒரு 2 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போக வேண்டிய இருக்கும். ஸோ இதுதான் அதோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது தாண்டி போனால் ஒரு ஆலமரம் செம்மையாக இருக்கும். எனக்கு அடுத்தது காட்டுறேன். இதுக்கு முன்னாடி கேட்டு கிடையாது, தான் கேட்டு போட்டாங்க. ஸோ நல்லா ஒரு ஆலமரம், ஒரு எக்ஸலண்டான ஒரு பிளேஸ் இந்த இடம். ஆனால் இந்த இடம் சமாதியை பதிச்சு வச்சுருக்கிறாங்க, என்னன்னு தெரில. பக்கத்துலேயே நீரோட. இதை தாண்டி இந்த ஃபால்ஸில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாக அங்கே வந்து டேமுக்கு போகும். ஸோ டேமுக்கு ஃபுல்லாக நிறைஞ்ச ஒரு வீடியோ இருக்குது, நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதுமாதிரி நம்ம இந்த இடத்துக்கு ஆஃப் ரோடு பைக்கில் ஹிமாலயன் பைக்லேயும் வந்திருக்கோம். ஸோ அதோடைய வீடியோவும் மேலே காலில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது என்ன டேமுக்கு தான் போகும். செம்ம மரம், ஃபோட்டோ ஷூட்லாம் செம்மையாக எடுக்கலாம். ஸோ நான் பார்த்ததுலேயே ஒரு எக்ஸலண்டான ஒரு வியூன்னு இந்த இடம் தான். சூப்பராக இருந்தது வானத்தை பார்க்குறதுக்கு, அது தென்னை மரத்தோடு பார்க்குறதுக்கு கிளியரான வியூ, எந்த ஒரு மேகமும் இல்லை, நீலகரில் இல்லை. இந்த இடத்துல தான் என் ஹிமாலயன் பைக் அப்பப்போ திணறும். ஒரு இடத்துல மட்டும் இது தாண்டினோடனே ஒரு வாய்க்கால் வரும் சின்னதாக, அது நான் தண்ணியை பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். வர இந்த இடத்துல போகும்போது எனக்கு ஹிமாலயன் பைக்கு, நான் எப்போதுமே ஸ்டாண்டிங்கில் போக மாட்டேன், உட்காந்து போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல தண்ணி வரதை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். நிறைய டைம் வந்திருக்கேங்க, பட் இந்த இடத்துல தண்ணி விழுத இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இங்கே தாண்டி போனால் ஒரு ஜீப் வரக்கூடிய ஏரியா வரும். ஸோ இந்த இடத்துல நிறைய ஜீப் சைடு வரும். பக்கத்தில் தான் ஒரு பப்ளிக் ஃபால்ஸ் இருக்குது, அது தாண்டா தான் ப்ரைவேட் ஃபால்ஸு. அதுக்கு மேலே யாரையும் அந்தளவுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், இப்படி தான். இங்கே நிறைய ப்ரைவேட் ஏரியா தானே ஃபுல்லாக. ஸோ நீங்கள் ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட காசு கொடுத்தாலே உங்களை உள்ளே விட்டுருவாங்க. ஸோ எவ்வளோ காசு இருக்குதுக்காக நான் எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ இதுதான் பப்ளிக் பார்க், சாரி பார்க் இல்லைப்பா, ஃபால்ஸ். எனக்கு பார்க்குமே வருது. ஸோ 2018 ஏப்ரல் மாதம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குளிக்க வந்தோம். பட் குளிச்சோமான்னு கேட்டிங்கன்னா குளித்தோம். ஒரு பையன் மட்டும் குளிக்கவே இல்லை. அந்த பையன் கூட டூருக்கு எங்கே வந்தாலும் சரி குளிக்கவே மாட்டான். நான் அவனை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஹிமாலயன் பைக் இந்த இடத்துல தான் போயிருப்போம். கொட்டிதான் அனுப்பிருக்கீங்க, போவான். நீ ஒரு ஆர்டிஸ்ட் காமிச்சிட்டா, அது இப்படியாவே வரையணும். இந்த பாருல தலைவர் வந்து வேற லெவலில் ஆர்டிஸ்ட். இதில் என்னுடைய நேமும் எழுதி வச்சிருப்பேன். ஸோ எண்டிங்கில் காட்டுறேன், முடிஞ்சா கண்டுபிடிங்க. பரவாயில்ல, கொட்டகத்தில் குமார்னு ஒருத்தன் போட்டிருக்கான், வேற லெவலில். ஸோ நிறைய தேனி, நிறைய நேம் எழுதி வச்சிருந்தாங்க அவங்களோட லவர்ஸ் நேமா. அதே மாதிரி கீழே குண்டர் டேம் பார்க்லேயும் வந்துட்டோம், மூங்கிலையும் நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு 2-2.5 கிலோமீட்டருக்கு மேலேயே நீங்கள் ட்ரெக்கிங் போக வேண்டியிருக்கும். ஸோ அதை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்கும், நீங்கள் கேட்டு உள்ளே போகலாம். நான் ஒரு தாத்தா இருந்தார், அவர்கிட்ட கேட்டு உள்ளே போனேன். இந்த இடத்துல ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் பக்கம் தான், பப்ளிக் பார்க்லேருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி தான் இது இருக்குது. இந்த இடத்துல உள்ள போகலான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பி வேலியை போட்டு டோட்டலாகவே மூடி மறைச்சிட்டாங்க. ஏப்ரல் மாதம் அப்பமா போனீங்கன்னா எந்த வேலியும் இருக்காது, சும்மா நார்மலாக தான் இருக்கும். நாங்கள் லாஸ்ட்டாக 2018 இந்த இடத்தோட ஸ்டாப் ஆகிட்டோம். பசங்க இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் கீழே இறங்கிட்டோம். இதுக்கு மேலே போகல. இதுக்கு மேலே 2 கேட் இருக்குது ப்ரைவேட் ஃபால்ஸ் போகிறதுக்கு. அங்கெல்லாம் போகணுன்னா ஜீப்பெல்லாம் போகணும். சரியான பள்ளம், கீழே தண்ணி ஓடிட்டுருக்கு. இறங்கலான்னு பார்த்தேன், இல்லை நம்ம போட்டு அப்படியே கிளம்பி போயிட்டேன்.
அது மாதிரி இந்த இடத்த தாண்டி தான் அந்த ப்ரைவேட் ஃபால்ஸ். இந்த இடத்த தாண்டின உடனே ஒரு சின்ன கேட் இருக்கும். ஒரு தாத்தா இருப்பார், அங்கே போனீங்கன்னா உள்ள விட்டுருவாரு. இதோ சொன்னல சின்ன கேட்டு தான், ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். எனக்கு இந்த இடத்துல அவங்க ஃபார்மிங் பண்ணது வேற லெவலில் இருந்தது. பட்டை கிராம்பு எல்லாமே, ஜாதிக்காயிலேருந்து எல்லாமே இருந்தது. சின்ன வழி தாங்க, அவ்வளோ அழகாக இருந்தது உள்ளே போக போக. நீங்களே பாருங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபோட்டோ ஷூட்டுக்குலாம் பெஸ்ட் ப்ளேஸ். ஆனால் நீங்கள் சீசன் டைமில் வரணும், மற்ற டைமில் வந்தீங்கன்னா காஞ்சி போய் தான் இருக்கும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதம் ஃபுல்லாக உங்கள் சீசன் தான். ஸோ ட்ரை ஏரியாவில் வந்துடுறாங்க. ஏப்ரல் மாதம் அப்போலாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அப்போ கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை தான். ஸோ எல்லா செடியுமே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. எனக்கு இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அதுவும் அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி மட்டும் நீட்டாக வச்சுருந்தாங்க. இது மிளகு செடி, ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர். ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னா, இந்த தொலி எடுத்தாங்கன்னா ஒயிட் பெப்பர், தொலி எடுக்கணும்னா அதான் பிளாக் பெப்பர். தெரிஞ்சுக்கோங்க, நான் அக்ரி படிச்சு அதனால சொல்கிறேன். பார்க்க மாட்டோம்னா அவ்வளோ அழகாக லைனாக வச்சுருந்தாங்க, பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த தண்ணி ஓடுற சவுண்டு வேறு லெவலில் இருந்தது. ஆனால் சாரல் விழுந்துகிட்டே இருந்தது. உங்களுக்கு கேமரா அந்த அளவுக்கு தெரியாது, பட் நான் ஃபீல் பண்ணேன். குட்டி குட்டி சாரலாக இருந்தது. தண்ணி ஓடுற சவுண்ட்லாம் செம்மையாக இருக்கும். அதை உங்களுக்கு வீடியோவில் போட்டு விடுறேன், எடிட் பண்ணாமல். குறிப்பிட்ட பர்சன் போட்டோம். வெயில் அடித்தாலும் லைட்டாக அந்த சாரல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக ஃபால்ஸ் இல்லை, இதுக்கு மேலே தான் சின்னதாக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்குது. யாரும் மெயின் ஃபால்ஸ் இல்லை. நான் கடையின் டைமில் போயிருந்தேன், அந்த ஃபால்ஸ் தான் பெரிய பெருசாக இருக்கும். ரொம்ப சின்னதாக நேச்சுரலாக இருக்கும். அவங்கவுங்க கட்டி செக் டேம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. இது கொஞ்சம் மேலே தள்ளி போனீங்கன்னா அந்த ஃபால்ஸ் இருக்கும். குட்டியாக பார்க்கறதுக்கு அழகாக. எல்லாம் மூலிகை தண்ணி மாதிரி தான், சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஃபைனலாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு. நிறைய மரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிளகு செடியாக ஏற்றி விட்டுருப்பாங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நேச்சர் ஆல்வேஸ் கிரேட். இதோ குட்டி ஃபால்ஸ் தான். நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் காசு மட்டும் கொடுத்தா போதும் உள்ள விட்டுருவாங்க. ஃப்ளவர்ஸோட வர்றது ரொம்ப டேஞ்சர், ஸோ உங்கள் அந்தளவுக்கு சேஃப்டி இருக்காது, அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்தீங்கன்னா குடிச்சிட்டு பாட்டில் மட்டும் உடச்சு போடாதீங்க, நிறைய இடத்துல உடச்சி உடனே செருப்பு படாமல் வந்தீங்கன்னா சோழிய முடியாது கால். ஸோ அங்கே வந்தீங்கன்னா குடிச்சிங்கன்னா பாட்டில் மட்டும் உடச்சு போடாதீங்க. தயவு சரிங்களா, சூப்பராக இருந்தது. அதனால அந்த சின்ன வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் இங்கே ரொம்ப பெருசுன்னு வச்சுருக்கோம். இதுக்கு மேலே இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க கேட்டால் காங்கிரஸ் போட்டு கட்டி தண்ணி ஆற்றுக்கு கீழே அவ்வளோ வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அதுமாதிரி 18ஆம் தேதி பானத்தீர்த்தம் ஃபால்ஸ் காரையாறு டேமுக்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம போகிறோம். ஸோ அந்த வீடியோவுக்கும் வணக்கம் வெயிட் பண்ணுவோம். அது இதோட பெருசாக இருக்கும் அந்த ஃபால்ஸ். பட் எனக்கு குளிக்க அலோவா என்னன்னு தெரில. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அலோவ் பண்ணுறாங்க ஒரு 9 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ அதோடைய வீடியோவும் நான் கீழே போட்டு விடுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம போனால் தான் நான் போட முடியும். 18ஆம் தேதி போகிறோம், அப்புறம் போட்டு விட்றேன். ஒரு 100 ரூபா செலவு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபால்ஸில் செம்மையாக குளிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 100 ரூபா தான். ஆனால் ஃபால்ஸ் செம்மையாக இருக்குது, ப்ரைவேட் ஃபால்ஸ் தான் இருக்குது. இதுக்கு மேலே 2 கேட் இருக்குது. 2 கேட் பண்ணால் ப்ரைவேட் ஃபால்ஸ் இன்னும் 2 இருக்குது.
அதுக்கு மேலே விட மாட்டாங்க. நம்ம பைக்லேயும் வரல, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராம்பு சாப்பிட்றீங்களா, அந்த மரம் தான் அது. சூப்பராக இருக்கும். ஆனால் கிராம்பு இப்போ இல்லை, சீசன் இல்லை. ஸோ அதனால் ஒரு இலை மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக இதை முடிச்சுட்டு தாத்தா உள்ள தாத்தா இருந்தார், அவருக்கு பாய் பாய் போட்டு நம்பர் வாங்கிட்டு நேராக அப்படியே கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் பார்டர் பரோட்டா தான். பார்டர் வரைக்கும் வந்துட்டு பார்டர் பரோட்டா சாப்பிடாம போனால் எப்படி? நம்மளுக்கு முக்கியமே சோறு தான், அதை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. சொன்னால் நான் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். ஸோ நீங்கள் ஒன் டே ட்ரிப் பிளான் போட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் குண்டாட்டம் வாங்க. பசங்களோட வந்தீங்கன்னா செம்ம என்ஜாயாக இருக்கும். நீங்கள் சமைச்சும் சாப்பிட்டு போகலாம். ஸோ அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ வந்தீங்கன்னா வீக் டேஸில் வாங்க. சண்டே சாட்டர்டே ரொம்ப கூட்டமாக இருக்கும். வீக் டேஸில் வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே, பாய் பாய்.